ஹாய், ஹலோ, வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10th புக்ல இருந்து காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான இயக்கங்களின் தோற்றங்கள் பார்க்க போறோம். இயக்கங்களும் தோற்றங்கள பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இது வந்து பேசிக்ன்னு வருவோம். பிளாசிபூர். பிளாசிபூர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, 1757 ஜூன் 23ல சிராஜ் உத் தௌலாவுக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் போர் நடந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அதில வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து 1757 ஜூன் 23ல அப்ப நடந்திருக்கும். சிராஜ் உத் தௌலாவுக்கும் கம்பெனிக்கு வந்திருக்கும். இது வந்து பிளாசிபோர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வங்காளத்துல வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஜகத் சேத்துக்குன்னு அழைப்பாங்க. ஓகேங்களா? வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள ஜகத் சேத்துக்குன்னு அழைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் இந்த சிராஜ் உத் தௌலா இருக்காரு பார்த்தீங்களா? அவருடைய சித்தப்பா தான் பார்த்தீங்கன்னா மீர் ஜாஃபரி. ஓகேங்களா? மீர் ஜாஃபரி அவர் தான். இவர் என்னன்னா, இவர் ஆங்கிலேயர் கூட சேர்ந்துக்கிட்டு சிராஜ் உத் தௌலாவோட எதிர்த்து போரிட்டு இருப்பாங்க. இவர் வந்து சைலண்டா மறைமுகமா வந்து தாக்கியிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அப்புறம் வந்து சிராஜ் உத் தௌலா செத்ததும் அந்த ஆட்சியை வந்து மீர் ஜாஃபர் எடுத்துட்டு இருப்பாரு. அது வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எவ்வளவு கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக 2,25,00,000 கொடுத்துருப்பாரு. 2,25,00,000 கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இயக்கங்களை ஸ்டார்ட் பண்ணுவோமா? பார்சி இயக்கம். பார்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா, ஹாஜி அரியதுல்லா என்பவரால 1818ல வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? வங்காளத்தின் கிழக்குல தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஷாஜி அரியதுல்லா என்பவரால 1818ல வங்காளத்தின் கிழக்கில் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷாஜி அரியதுல்லா வந்து செத்துட்டு இருப்பாரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1839. ஓகேங்களா? 1830 செத்துட்டு அப்புறம் டுடுமியான் வந்திருப்பாரு. டுடுமியான் வந்து அதன் தலைமை பொறுப்பு ஏற்றிருப்பாரு. இந்த டுடுமியான் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நிலங்கள் வந்து கடவுளுக்கு சொந்தமானதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. நிலங்கள் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வரி வசூலிப்பதும் அல்லது வரி விதிப்பதும் வந்து இறை செயலுக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. இறை செயலுக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. எதை பார்த்தீங்கன்னா, வரி வசூலிப்பதும் அல்லது வரி விதிப்பதும் பார்த்தீங்கன்னா, இறை செயலுக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. அது பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் 1862ல பார்த்தீங்கன்னா, டுடுமியான் செத்துறாரு. 1868ல டுடுமியான் செத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1870 தான் வந்து நோவாமியான் வந்து பொறுப்பேற்கிறார். நோவாமியான் வந்து 1870 வந்து பொறுப்பேற்கிறாரு. 1870 நோவாமியான், 1862ல வந்து டுடுமியான் செத்துருவாரு. ஓகேங்களா? அப்புறம் வஹாபி இயக்கம். வஹாபி இயக்கம் பார்த்தீங்கன்னா, 1827ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, வங்காளத்தின் பரசத் பகுதியில் தொடங்கியிருப்பாங்க. வங்காளத்தின் பரசத் பகுதியில 1827 வாக்கில் தோன்றிருக்கும். இது பார்த்தீங்கன்னா, தலைமையேற்றவர் பார்த்தீங்கன்னா, டிடுமி வந்து தலைமையேற்றிருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா, 1831ல நவம்பர்ல வந்து பூர்ணியான்ற நகர்ல வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. பூர்ணியான்ற நகர்ல வந்து 1831 நவம்பர் 6ல வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்கேல்பேரியான்ற ஊர்ல வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. நல்கேல்பேரியான்ற போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதில் 50 பேருடன் டுடுமியான் வந்து செத்துட்டு இருப்பாரு. டுடுமியை செத்துட்டு இருப்பாரு. நல்கேரியா போர்ல நல்கேல்பேரியா போர் அதுல 50 பேருடன் டுடுமியை செத்துட்டு இருப்பாரு. அது ஓகேங்களா? இது வந்து பழங்குடியினர் கிளர்ச்சி. பழங்குடியினர் கிளர்ச்சின்னா இந்த என்ன வரும்னா, இந்த கோல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, சந்தாலர் கிளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1831லேருந்து 32 வரைக்கும் நடந்தது. 1831லேருந்து 32 வரைக்கும் நடந்தது. இது எங்க நடந்தது பார்த்தீங்கன்னா, சோட்டா நாக்பூர் பகுதியிலும், சிங்கும் பகுதியிலும் நடத்தப்பட்டது. சோட்டா நாக்பூர் பகுதியிலும், சிங்கும் பகுதியிலும் நடைபெற்றது. இது தலைமையேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பின்த்ராய் மற்றும் சிங்ராய். பின்த்ராய் மற்றும் சிங்ராய். பின்த்ராய் மற்றும் சிங்ராய். ஓகேங்களா? தலைமையேற்றவங்க. இவர் பார்த்தீங்கன்னா, தொடக்கத்துல என்ன பண்ணாங்கன்னா, வெளியாட்களின் சொத்துக்களை தாக்குதல் நடத்தினாங்க. வெளியாட்களின் சொத்துக்களை தாக்குதல் நடத்தினாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா, சாந்தாளர்கள் கிளர்ச்சி. சாந்தாளர் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா, 1855ல நடந்திருக்கும். சாந்தாளர் கிளர்ச்சி 1855. இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்மஹால் குன்று இருக்கு பார்த்தீங்களா? அதை சுற்றி இருந்த வனப்பகுதியில இவங்க வாழ்ந்திருக்காங்க. ராஜ்மஹால் குன்றின் சுற்றி இருந்த வனப்பகுதியில் அவர் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தலைமையேற்றவர் பார்த்தீங்கன்னா, சித்து கணுன்னு சொல்லுவாங்க. சித்து கணுன்றவங்க வந்து தலைமையேற்றிருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுளிடம் இருந்து தேவ செய்தி வந்ததா சொன்னாங்க அவங்க. கடவுளிலிருந்து தேவ செய்தி வந்ததாக கூறினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1855ல வந்து சாந்தாளர்களின் பகுதி வந்து சாந்தால் பர்கானா மண்டலம் அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? இது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சியின் முடிவு பின் 1855ல சாந்தாளர் பகுதி வந்து சாந்தல் பர்கானா என்று அழைச்சாங்க. சாந்தால் பர்கானா மண்டலம் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? இது எப்போ பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சியின் முடிவு பின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா, எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா, 1889ல நடந்திருக்கும். 1889 சாரி. ஓகே. அப்புறமா குன்கட்டி என்ற முறையில் வந்து கூட்டாக விவசாயம் செய்தனர். குன்கட்டி என்ற முறையில் வந்து கூட்டாக சேர்ந்து ஒன்னா எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க விவசாயத்தை. இவங்க பார்த்தீங்கன்னா, பிர்சா முண்டா தான் இவர் தலைமையேற்றிருப்பார்.
பிர்சா முண்டா வந்து தலைமையேற்றிருப்பார். இவர் வந்து கடவுளின் தூதராக அறிவித்தார் தன்னை. பார்த்தீங்கன்னா, அவர் பிர்சா முண்டா வந்து கடவுளின் தூதராக அறிவிச்சிருப்பாரு. இவர் வந்து எப்போ வந்து வன்முறை இறங்கினாங்க பார்த்தீங்கன்னா, 1889ல கிறிஸ்மஸ் நாள். கிறிஸ்மஸ் நாள்ல எப்போ? டிசம்பர் 24 ஓகேங்களா? டிசம்பர் 24 கிறிஸ்மஸ் நாள் அதாவது 1889ல. அவரும் பார்த்தீங்கன்னா, 1900ல வந்து பிப்ரவரி மாசம் வந்து அவர் வந்து கைது செய்து சிறையிலே உயிரிழந்தார். ஓகேங்களா? பிப்ரவரி மாதம் 1990ல வந்து கைது செஞ்சுட்டு இருப்பாங்க. அவரும் சிறையிலே அவர் செத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1908ல வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமி வந்து அந்த பகுதி இருக்கு பார்த்தியா? அது வந்து குத்தகை சட்டம் ஒண்ணு நிறைவேற்றப்பட்டது. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம்னு ஒண்ணு நிறைவேற்றிருப்பாங்க 1908ல ஓகேங்களா? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெரும்புரட்சி. பெரும்புரட்சி பார்த்தீங்கன்னா, 1857ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு மூல காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு இழப்பு கொள்கை தான். வாரிசு இழப்பு கொள்கை தான் இதுக்கான மூல காரணமா இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அது யார் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டல்ஹௌசி பிரபு எடுத்துட்டு வந்திருப்பாரு. 1848ல டல்ஹௌசி வந்து வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதன் மூலம் இணைக்கப்பட்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா, சாதரா, சாதரா, சம்பல்பூர், அப்புறம் பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் இணைக்கப்பட்ட பகுதிகள். சரிங்களா? இது வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1857ல மார்ச் 29 அன்னைக்கு மங்கள் பாண்டே இருக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிட்டு இருப்பாரு. 1857ல மார்ச் 29 அன்னைக்கு மங்கள் பாண்டே வந்து ஐரோப்பிய அதிகாரியை தாக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த லென்த்தா போகுது. ஷார்ட்டா தென்துப்புகள் அவ்வளோதான் கண்டென்ட் இருக்கு ஓகேங்களா? இது வந்து இன்னும் பெருசா போகல. அதை ஷார்ட்டா முடிச்சிடலாம். இது வந்து இந்த அடக்குமுறையை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கர்னல் லீலின் ஆணைப்படி பார்த்தீங்கன்னா, அலகாபாத்திலிருந்து கான்பூர் சென்ற படையின் ஒரு அதிகாரி இருப்பார் பார்த்தீங்களா? அவர் வந்து லண்டன் டைம்ஸ் அந்த பத்திரிகையின் செய்தியாளர் வில்லியம் ஹார்பர்ட் இருக்கு பார்த்தியா? அவரோட சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பெரும்புரட்சி அடக்குமுறை நடந்தது அப்படின்னு. லண்டன் பத்திரிகை பார்த்தியா? டைம்ஸ் பத்திரிகை, லண்டன் டைம்ஸ் பத்திரிகை அதுல வந்து வில்லியம் ஹார்பர்ட் தான் பத்திரிகையாளராக இருந்திருப்பாரு. அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அடக்குமுறை நடந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. இரண்டாம் பகதூர் ஷா இருக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து பர்மாவுக்கு கடத்தி செல்லப்பட்டிருப்பார். போர்லாம் முடிஞ்ச பிறகு. அப்புறம் இந்த கலகம் நடைபெற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா, டெல்லி, லக்னோ, கான்பூர், ஜான்சி, குவாலியர், அப்புறம் பரேலி, பீகார். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, இந்திய தலைவர் தலைமையேற்றவர் யாரு? அவர் கலக்கத்தை அடக்கின ஆங்கிலேய அதிகாரி யாரு? அதை பார்க்க போகிறோம். டெல்லியில வந்து இந்திய தலைவராக யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இரண்டாம் பகதூர் ஷா. இரண்டாம் பகதூர் ஷா வந்து அங்க வந்து அவர் வந்து தலைவரா அரசரா அறிமுகப்படுத்திட்டு இருப்பாரு அங்க வந்து ஓகேங்களா? அறிவிச்சிட்டு இருப்பாங்க இரண்டாம் பகதூர் ஷாவை. அது வந்து கழகத்தை அடக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் நிக்கல்சன் ஓகேங்களா? ஜான் நிக்கல்சன் ஓகே. இரண்டாம் பகதூர் ஷா, டெல்லி, ஜான் நிக்கல்சன். லக்னோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேகம் அஸ்ரத் மஹால். லக்னோ பேகம் அஸ்ரத் மஹால். இது அடக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி லாரன்ஸ். ஹென்ரி லாரன்ஸ் ஓகேங்களா? லக்னோ ஹென்ரி லாரன்ஸ் சரிங்களா? லக்னோ லா, ஹென்ரி லா ஓகேங்களா? அது நான் வச்சுங்க. கான்பூர் பார்த்தீங்கன்னா நானா சாஹிப். கான்பூர் வந்து நானா சாஹிப் பண்ணியிருப்பாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் காலின் கேம்பல். சர் காலின் கேம்பல் தான் வந்து இந்த அடக்கம் பண்ணியிருப்பாரு. சாரி அடக்குமுறையை செஞ்சிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, ஜான்சி குவாலியர். ஜான்சி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இந்திய தலைவராக இருந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமிபாய் ராணி லட்சுமிபாய் தான் அங்க இந்திய தலைவராக இருந்திருப்பாங்க. அப்புறம் குவாலியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாந்தியா தோபே. தாந்தியா தோபே வந்து அங்க வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க. இதை வந்து அடக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஆக்ரோஸ். ஜெனரல் ஆக்ரோஸ் தான் வந்து இது ரெண்டுத்தையும் அடக்கியிருப்பார் ஓகேங்களா? அவர் பார்த்தீங்கன்னா பரேலி பார்த்தீங்கன்னா கான் பகதூர் கான். இவர் தான் வந்து தலைமையேற்றிருப்பாரு கான் பகதூர் கான். இதை அடக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் காலின் கேம்பல். சர் காலின் கேம்பல் வேற எங்க பண்ணியிருப்பாரு? கான்பூர்லயே அவர் தான் பண்ணியிருப்பாரு. கான்பூர்ல சர் காலின் கேம்பல் வந்து பண்ணியிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா பரேலிலையும் சர் காலின் கேம்பல் ஓகேங்களா? அப்புறம் பீகார் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர் சிங். பீகார் வந்து கன்வர் சிங் யாரு பண்ணதுன்னா, வில்லியம் டெய்லர் வந்து அடக்கம் பண்ணியிருப்பாரு. சாரி. அப்புறம் கருநீல சாயம் கிளர்ச்சி. கருநீல சாயம் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1859ல 1860 நடந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடியா மாவட்டம் தான் இதுக்கு பயிரிட போகுதுன்னு வேலை நிறுத்தம் செஞ்சிருப்பாங்க. வேலை நிறுத்தம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நடியா மாவட்டத்தில் 1859 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால அப்புறம் 1860 வந்து இண்டியோ கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கும். இதனால 1860 இண்டியோ கமிஷன் இதெல்லாம் நியமிச்சிருப்பாங்க. அப்புறம் இண்டியோ சட்டம் எப்போ பார்த்தீங்கன்னா 1862ல இந்தியோ சட்டம் 1862. இந்தியோ கமிஷன் பார்த்தீங்கன்னா 1860. இந்தியோ கமிஷன் கத்து தான் இந்தியோ சட்டமே வந்திருக்கு ஓகேங்களா? கமிஷன் அமைச்சு அதுக்கப்புறம் ஒரு சட்டத்தை ஏற்றிருப்பாங்க அதுக்காக. 1860ல 1862ல இந்தியோ சட்டம் ஓகேங்களா? இதை பத்தி
தீனபந்து மித்ரா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரு ஒரு தலைப்புல ஒரு புக் எழுதியிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா, புக்கோட பேரு பார்த்தீங்கன்னா, நீல் தர்பன். ஓகேங்களா? நீல் தர்பன்னா இண்டிகோவின் கண்ணாடின்னு அர்த்தம். இண்டிகோவின் கண்ணாடி, நீல் தர்பன்னா. அத வச்சு தீ அ தீனபந்து மித்ரா வந்து இண்டிகோவ பத்தி எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த புக்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்கான கலவரங்கள். தக்கான கலவரம் பார்த்தீங்கன்னா, 1875ல நடந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா, எங்க நடந்தது பார்த்தீங்கன்னா, அ பூனா இருக்கு பார்த்தீங்களா? பூனால சூபா என்ற கிராமத்துல நடந்திருக்கும். தக்கான கலவரங்கள் பூனா என்ற பூனா பகுதியில சூபா என்ற கிராமத்துல முதல்ல வெடித்தது. அங்க தான் வெடிச்சது. என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டிக்கு பணம் வழங்குறாங்க பார்த்தியா? அவங்களுக்கு எதிரா நடந்தது இது. தக்கான கலவரம் பார்த்தீங்கன்னா, பூனால சூபா என்ற கிராமத்துல வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு எதிரா நடந்தது 1875 ஓகேங்களா? அ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, கேத்லின் கவ் தகவலின்படி பார்த்தீங்கன்னா, கேத்லின் கவ் இது இப்ப யாருன்னு பார்த்தீங்கன்னா, மானிடவியாளர். அவங்க வந்து கேத்லின் கவ் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில முகலாயர்களை விட ஓகேங்களா, முகலாயர்களை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை தந்ததா சொல்றாங்க. ஆங்கிலேய ஆட்சி வந்து முகலாயர்களை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொடுத்ததா சொல்றாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். 10த் புக் அந்த கன்டென்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. தேங்க்ஸ். ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதான் நெனைக்கிறேன் சாப்டர். ம். சரி. எதனா குறை இருந்தா சொல்லுங்க. லாஸ்ட்ல திருத்திக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. தமிழன் டீச்சர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.